ஒரு ஊரில் ஒரு வாத்து வியாபாரி இருப்பாங்களாம். சரி, அவங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காதான், நிறைய வாத்து மட்டும் இருக்குமா. டெய்லி அந்த வாத்தை மேய்ச்சிட்டு வந்து அந்த வாத்து போடுற முட்டையை எடுத்து விற்று சரி அதில் சாப்பாடு வாங்கிக்கலான்னு சொல்லி அதில் தான் அரிசிலாம் வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ்டான வாத்து இருக்குமா, ரொம்ப ஆசீர்வாதமான வாத்து. அந்த வாத்து மட்டும் என்ன பண்ணுமா, டெய்லி தங்க முட்டை விடுமா. என்ன விடுமா? தங்க முட்டை. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருமா. அந்த தங்க முட்டை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்று பெரிய பணக்காரராகிடுவாராம். உடனே அவர் வீடு வாங்கிடுவாராம், அவருக்கு நல்லா பெரிய ட்ரெஸ் வாங்கிடுவாராம், எல்லாமே நல்லா வாங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா பெரிய பணக்காரராகிடுவாராம். உடனே அந்த வாத்து டெய்லி ஒரு முட்டை போட்டுகிட்டே இருக்குமா. உடனே திடீர்னு அந்த ஒரு நாள் அந்த வியாபாரிக்கு ஒரு சந்தேகம் வந்துருமா. என்ன சந்தேகம்? வாத்தோட வயிற்றுக்குள்ளே நிறைய தங்க முட்டை இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்துருமா. உடனே சரி நம்ம இந்த வாத்தை அறுத்து வயிற்றுக்குள்ளே எத்தனை தங்க முட்டை இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தங்க முட்டையாக விட்டோன்னா எத்தனை நாள் தான் ஆகும், நம்ம எல்லா தங்க முட்டையும் மொத்தமாக வெளியே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு வாத்தை அப்படியே பிடிச்சி கத்தி எடுத்து அறுத்துருவாங்களாம். உடனே அந்த வாத்து செத்து போயிருமா. செத்து போனோன்னா வயிற்றுக்குள்ளே தங்க முட்டை இருக்குமா? இருக்காது, ஒன்று தான் இருக்குமா. உடனே அந்த வாத்து செத்து போனப்புறம் அப்போ அவங்களுக்கு தங்க முட்டை கிடைக்குமா? கிடைக்காது. உடனே உங்களுக்கு ஐயோ நம்ம தெரியாமல் நமக்கு டெய்லி தங்க முட்டை போட்டுட்டு இருந்த வாத்தை மொத்தமாக எல்லா முட்டையும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு வெட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படி தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம், பேராசைப்படுறோம். மொத்தமாக எல்லாமே நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம். ஆமாம், அதான் உங்கள் வீட்டில் உள்ள ஜன்னல். சரியா? அப்போ அப்படி நம்ம பேராசைப்படலாமா? நோ. பேராசைப்பட்டோம்னா நமக்கு பெரிய நஷ்டம் தான் கிடைக்கும். சரியா? அதாவது நம்ம மொத்தமாக எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கதும் கிடைக்காம போயிடும். அதுதான் இதோட கருத்து. புரிஞ்சிச்சா?